நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன, எஃப்எம்ஜி எழுத முடியலன்னா என்ன, ஏஎம்சி பிளாப் மாதிரியான எக்ஸாம் எழுதிட்டு ஆஸ்திரேலியா அண்ட் யூகே போலான்னு எவனோ சொன்னா செருப்பு கழட்டி அடிங்க. ஹலோ, ஐ எம் சரண், தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இன் கிர்கிஸ்தான். இந்த வீடியோவில் நம்ம அப்ராட் எம்பிபிஎஸ்ல நடக்கிற ஸ்கேம்ஸை பத்தி பார்க்க போறோம். நீட் எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சிருக்கு, எல்லாரும் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு நீட் ஸ்டூடெண்ட் நீட்ல மார்க் குறைஞ்சிட்டா அவனால இந்தியால கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாது. இதே பிரைவேட்ல மேனேஜ்மெண்ட் சீட்னு போனா க்ரோர்ஸ் கணக்குல செலவாகும். அதனால அந்த ஸ்டூடெண்ட் மோஸ்டா சூஸ் பண்றது அப்ராட் எம்பிபிஎஸ் இருக்குது. பிகாஸ் அங்க ஃபீஸ் ரொம்பவே கம்மி. அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்றது தப்பு இல்ல. ஒரு நல்ல கைடன்ஸோட ஒரு நல்ல காலேஜை சூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு இன்ஃபுளுசரோ, ஃபுட் பிளாகரோ, லைஃப் ஸ்டைல் பிளாகரோ அப்ராட்ல இந்த யூனிவர்சிட்டி நல்லா இருக்கு, இந்த ஏஜென்ட் மூலமா அட்மிஷன் பண்ணுங்க, 1 lakhல எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிடலாம் அப்படி சொல்றாங்கன்ட்டு போனீங்கன்னா இந்தியாவில இருக்க வரைக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க இப்ப அந்த கண்ட்ரி அந்த காலேஜுக்கு போகும்போதுதான் உங்களுக்கு தெரியும் தே ஆல் ஆர் ஸ்கேமர்ஸ் அப்படிங்கிறது. அவங்க சொன்ன எதுவும் உண்மையா இருக்காது. ஃபீஸோ இந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ் அப்படின்னு சொன்ன எதுவுமே உண்மை இல்லை, போய் நீங்க ஸ்கேம்ல மாட்டிருக்கீங்கன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ்ஸே வேஸ்ட், ஸ்கேம் தான் ஃபுல்லாவே அப்படின்லாம் இல்லை. ஒரு கரெக்டான பர்சனை அப்ரோச் பண்ணி கரெக்டான காலேஜ்ல சேர்ந்தா அப்ராட் எம்பிபிஎஸ் பெஸ்ட். ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்க நீட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, பட் உங்களுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த டைம்ல ஏதோ ஒரு ஏஜென்ட்டோ, ஸ்டூடெண்ட் கம் ஏஜென்ட்டோ நீட்ல ஃபெயில் ஆயிட்டா என்னப்பா, எஃப்எம்ஜி எழுத முடியல என்ன, ஏஎம்சி பிளாப் மாதிரியான எக்ஸாம் எழுதிட்டு ஆஸ்திரேலியா அண்ட் யூகே போயிட்டு ஒர்க் பண்ணலாம்னு யாரோ சொன்னா செருப்பு கழட்டி அடி. அவங்க காசு சம்பாதிக்கணும் என்ன வேணா சொல்லுவாங்க. எங்க காலேஜ்ல ஏஎம்சி கோச்சிங் இருக்கு, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஏஎம்சி கிளியர் பண்ணிடலாம் நம்பி போயிட்டு ஏஎம்சி கோச்சிங் சொன்னீங்களே எங்கன்னு கேட்டா ஏஎம்சி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ நீங்க தான் உஷாரா இருக்கும். ஏஎம்சி எழுதிக்கலாம்னு சொல்ல நல்லா இருக்கும், ஆனா நீட் ஃபெயில் ஆன எல்லாருனாலையும் ஏஎம்சி கிளியர் பண்ணிட முடியுமா, ஒரு கொஸ்டின் மார்க் தான். இஃப் நீட் யூஜியை உங்களால கிளியர் பண்ண முடியலாம், எஃப்எம்ஜியோட ரொம்ப டஃபா இருக்கும் ஏஎம்சி, அதை எப்படி உங்களால கிளியர் பண்ண முடியும்? ஸோ எந்த டிசிஷன் எடுக்கிறதுனாலும் திங்க் பண்ணி எடுங்க. இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 yearக்கு 1 lakh தான் ஃபீஸ். டோட்டல் 6 yearமே 10 lakhsல படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு யாரோ சொல்றாங்கன்னா நம்பாதீங்க, அதெல்லாம் முடியாத விஷயம். இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 to 30 லட்சம் இருந்தா மட்டும்தான் நம்மளால 6 வருஷமும் படிச்சு முடிச்சுட்டு வெளில வர முடியும். இந்த ஃபீஸே எல்லா கண்ட்ரிலயும் சேமா இருக்கும்னா இல்ல. ஒரு சில கண்ட்ரில 35 to 40 லட்சம், ஏன் 45 லட்சம் கூட போகும். இப்ப இங்க நான் படிக்கிற கிர்கிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 லட்சம் இருந்தா போதும் நம்மளால படிச்சு முடிச்சிட முடியும். ஸோ அவ்வளவுதான், எம்பிபிஎஸ் அப்ராடே வேஸ்ட், வேல்யூ இல்ல, ஃபுல்லாவே ஸ்கேம் தான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணி ஒரு நல்ல கைடன்ஸோட போனீங்கன்னா எம்பிபிஎஸ் அப்ராட் ஒரு குட் சாய்ஸா தான் இருக்கும். ஸோ யாருக்காவது எம்பிபிஎஸ் அப்ராட் ரிலேட்டடா கைடன்ஸோ எந்த காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருந்தா ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் என் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.